பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோட எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இருந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. கமலஹாசனை பற்றி தெரியும். ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படி வைக்கணும்னு தெரியும். டக் லைஃப் படம்லாம் எடுத்துட்டாங்க, சென்சார் போர்டெலாம் அனுமதி கொடுத்துருச்சு. கர்நாடகாவில் வெளியிட முடியல. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். கமலஹாசன் பேசுனது சரியா தப்பான்லாம் இல்லை. மீண்டும் மீண்டும் நான் அதுக்கு மன்னிப்பு கூற மாட்டேன் அப்படின்னு சொல்றதையும் கமலஹாசன் அன்னைக்கு பேசுனது எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி இப்போ ஏன் இந்த செய்தி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தக் லைஃபை நீங்கள் தெரிவிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம், சரிங்களா, நிச்சயமாக. ஆனால் இதில் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் எங்கே பேசினார் தான் முக்கியம். திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது அதுதான். அவர் தமிழுக்கு ஆதரவாக பேசுகிறாரெலாம் சரி, அவர் கன்னடையிலேருந்து பிறந்தது அப்படிங்கிறாரு, அதெல்லாம் அவர் பேசிட்டு போகிறாரு. நம்ம தமிழர்கள் நமக்கு தமிழ்னாலே நமக்கு ஒரு உணர்ச்சி வசப்படுவோம். அது நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக கூட இருக்கிறது. ஆனால் அவர் எங்கே பேசுகிறாரு? அவருடைய இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழாவில் அவர் பேசுகிறார். வேறு ஏதாவது ஒரு இடத்துல பேசினா அது பிரச்சனை இருக்காது. அந்த படத்தை வெளியிட போது இதிலிருந்து தான் இது வருகிறது அப்படி சொல்கிற போது நமக்கு எப்படி மொழி உணர்வு இருக்கிறதோ அதேமாதிரி கன்னடர்களுக்கு மொழி உணர்வு இருக்கும், சரிங்களா. அது சரியா தவறா அப்படிங்கலாம் சரி அப்புறம் போனோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வேறையோ தமிழ் மொழி அறிஞர் வேறு இடத்த சொல்லியிருந்தா நான் முழுமையாக ஏற்றுட்டு இருப்பேன். இப்போது உன்னை பார்த்தீங்கன்னா ஆசா ஞானசம்பந்தன் ஒரு பெரிய ஒரு தமிழ் அறிஞர் இருந்தாங்க, பெரிய தமிழ். அவர் சொல்கிறாரு வச்சுங்களேன், நான் முழுசாக ஏற்றுப்பேன். எனக்கும் அது பிடிச்சிருக்கு, அதுதான் உண்மை, அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏற்றுக்கொள்வேன். அதனால் இது சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் இவர் சொல்கிறதுங்கிறது, அதுவும் அந்த ஒரு திரைப்பட விழாவில் கொண்டு போய் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு வணிக நோக்கத்துக்காக சொல்லப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். வேறு எதுவுமே அதில் பார்க்குறது என்ன வணிகம் இருக்குது. ஆமாம், அப்படி பேசுறது உருவாக்கும். அது பேசுனா தான் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாக தான் அந்த படம் ஓடிச்சு. இன்னும் 2 காட்சிகள் கூட ஓடி இருக்காது இல்லை, படம் அப்படி தானே இருந்தது. பொதுவான கருத்து சொல்கிறேன், சரிங்களா. நான் இன்னும் பார்க்கல. ஆனால் எல்லோரும் சொன்னது என்ன அப்படின்னா, படம் உட்காந்து பார்க்கவே முடியல அப்படி தான் எல்லாமே சொன்னாங்க. ஸோ யாரோ 1-2 பேர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, படம் போயிட்டு வந்தவங்க எல்லாமே சொன்னாங்க. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இந்த படத்தை ஓட வைப்பதற்கு ஏதோ ஒன்று வேணுங்கிறதுக்காக அது வணிக நோக்கத்தில் சொல்லப்பட்டதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதுக்கு மேலே அது ஒரு குவாலிஃபைங் ஸ்டேட்மெண்ட்டாக என்னால் பார்க்கவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அவர் அப்படிலாம் இல்லை. அவர் ஒரு பெரிய மொழி ஆராய்ச்சி செஞ்சு வர்றா அப்படிலாம் இல்லை. இல்லை, அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயத்த பேசியிருக்கிறாரு. எங்கே பேசுகிறோங்கிறது தான், யார் பேசுகிறாங்க, எங்கே பேசுகிறாங்க, நான் தான் சொன்னேன் இல்லையா. இவருக்கு சொன்ன அதே கருத்து ஒரு விஷயம் சொல்லுங்க. தொலைக்காட்சியில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் சொல்லிக் கொடுத்தது பேராசிரியர் நன்னன் ஐயா அவர்கள் பேசுகிறாங்க. நன்னன் ஐயா அவர்கள் சொன்னாங்கன்னா நான் ஏற்றுப்பேன். பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஐயா சொன்னால் நான் ஏற்றுப்பேன். அதேமாதிரி ரத்ன சபாபதினு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சைவ சித்தாந்த பேச்சாளர், அவங்க பேசுகிறாங்கன்னா நான் ஏற்றுப்பேன், சரிங்களா. இல்லை நாம் தமிழ் சீமான் சொல்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா இடத்தையும் சொல்கிறாங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் அதை பேசுகிறாங்க. அரசியல் மேடைங்கிறது இல்லை, கல்லூரிக்கு போனாலும் பேசுகிறாங்க, ஏதோ ஒரு விழாவுக்கு போனாலும் பேசுகிறாங்க, எங்கே போனாலும் பேசுகிறாங்க. நீங்கள் எப்போவுமே அதை பற்றி பேசுகிறாங்க, நான் ஏற்றுக்க முடியுது. எப்போவுமே பேசாமல் திடீர்னு அந்த படம் வெளியிட்டு விழாவில் போட்டு நான் இது கன்னடம் தமிழ்லேருந்து வந்தது அப்படி பேசுகிறாங்கன்னா அது என்ன காரணம்னா வணிக நோக்கம் தான். அதுக்கு மேலே ஒரு நோக்கம் இருக்கிறதால தெரியல. அதனால தான் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்க முடியுது, ஆனால் அந்த இடத்துல அவர் சொன்னதை ஏற்றுக்க முடியல. இதுக்காக தான் அங்கே எதிர்ப்பு வந்தது. இல்லை, இது உங்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு திரைப்படம் உருவாகுதுன்னா இந்த மாதிரி தடையிடக்கூடாது, ஒரு மாநிலத்தில் வெளியிடத்துக்கு தடையிடக்கூடாதுன்னு சொல்லுது. நீதிமன்றம் அது அடிப்படை உரிமையிலே போச்சு, சரிங்களா. ரைட் டு ஃப்ரீடம்ல போச்சு, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19 போச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்டில் போச்சு, அதில் வருது. அதனால உச்சநீதிமன்றம் அப்படி தான் சொல்லும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை, அது கரெக்டு தான், உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு வணிக நோக்கத்துக்காக இங்கே ஓட வேண்டும் என்பதற்காக சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே போகிற போது அங்கேயே நாம் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கான எதிர்வினை வந்தது, மக்களிடம் எதிர்வினை வந்தது. தூண்டிவிடப்பட்டதா தானாக வந்ததா அப்படிங்கலாம் வேறு விஷயம். ஆனால் இப்படி பேசினால் இதற்கு இப்படி ஒரு எதிர்வினை வரும்னு அவர் தெரியாதா? ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வணிக நோக்கம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நான் ஒரு கிளாரிஃபை பண்ணுறேன். அதாவது ஃப்ரீடம் டு ட்ரேட் நீங்கள் ஆர்டிகல் 19 வந்துடுது. ஆனால் என் ஊருக்குள்ளே நீ இதை ட்ரேட் பண்ணக்கூடாது, அதனால எனக்கு பிரச்சனை வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மிட்டாய் செய்கிறேன், எங்கள் ஊருக்குள்ளே பிள்ளைங்க மிட்டாய் தின்னா கெட்டு போயிடும், ஆனால் ட்ரேடுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கீங்க, அலோவ் பண்ண முடியாது. அதே மாதிரி எங்கள் ஊருக்குள்ளே இந்த படத்தை வெளியிட்டா பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த மாநிலம் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதுதான் சொல்கிறேன். இப்போ அந்த மாநிலம் அப்போ இதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி உள்ள இம்ப்ளிகேட் ஆகுது? ஆமாம், அதுதான். என்னென்ன 2 விஷயங்கள் தான். ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது, அதிலே உங்களுக்கே தெரியும், ஆர்டிகல் 19 19(1) ஒன்று இருக்குது, 19 சப் கிளாஸ் 1. அது என்ன சொல்லுது? தேர் ஆர் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்போது ரைட் டு ஃப்ரீடம் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ஃப்ரீடம். சுதந்திரத்துக்கான உரிமை என்பது தன்னளவில் ஒரு அப்சல்யூட் உரிமை கிடையாது. அதுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் வருகிற போது நீங்கள் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறீர்கள் என்று சொல்கிறவங்களால அது தடை சொல்கிறது. அப்போ மாண்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மட்டும் தெரியாமல் இருக்கும், அதெல்லாம்
தெரிஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் அது சொல்கிறாங்க. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்குது அப்படின்னா, அப்படி தடைகள் வந்ததுன்னா அந்த தடைகள் மூலம் எந்த ஒரு இடைஞ்சலும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய மாநில அரசுடைய பொறுப்பு. தடை வருக்காக நீங்கள் வந்து வெளியிடாமல் இருக்க முடியாது. தடை வந்து அது விலக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அந்த எதிர்ப்புகளை மீறி வெளியிடுறது எப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதுதான் மாநில அரசோட கடமை. சட்டம் ஒழுங்கை நீங்கள் பார்த்துக்குங்க. அதை சொல்லி நீங்கள் திரைப்படத்தை தடையிடாதீர்கள் அப்படிங்கிறது தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடியது. இரண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். ஆனால் மூன்றாவதாக ஒரு கருத்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த சர்ச்சையே தேவையில்லாத ஒரு சர்ச்சை தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தக் லைஃப் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு ஒரு பேசினா எப்படி வந்திருக்கும்? பேசியிருக்கலாம்ல, ஏன் பேசலை? ஏன் அதுக்கு முன்னால் எத்தனை இடங்களில் பேசினார், ஏன் பேசலை? தக் லைஃப் படத்தோட அந்த விழாவில் மட்டும் ஏன் இதை பற்றி தமிழ் கன்னடங்கிற பேச்சு ஏன் வரணும்? இதைத்தான் எல்லாருமே பார்க்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு மசாலா பொடியில் தீங்கு இருக்குது அப்படின்னு கேரளா அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஃப்ரீடம் டு ட்ரேடு தான், ஃப்ரீடம் டு ட்ரேட் தான். எங்கள் மாநிலத்துக்குள்ளே நீங்கள் விற்கக்கூடாது அப்படிங்கிற தனி உரிமை அந்த மாநிலத்துக்கு இருக்கிற போது, கர்நாடகாவுக்கு எங்கள் மாநிலத்துக்குள்ள அந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்ல உரிமை கிடையாதா? அதுதான் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அதை பண்ணியிருக்கு. ஹைகோர்ட் எப்படி தடை வச்சது, அங்கே இதை வச்சு தான் தடை வச்சது. உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்குறது, இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் பார்க்குது. சரிங்களா? பார்க்கிற போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதை நீங்கள் தான் சரி பண்ணணும். உங்களோட பிரச்சனை. ஒருவேளை சட்டம் ஒழுங்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை எதிர்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் மீறி ஒரு படத்தை எப்படி திரையிடணுங்கிறது தான் உங்கள்கிட்ட சட்டம் ஒழுங்கு கையில் இருக்குது. அதுக்காக உங்கள்கிட்ட காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து உச்சநீதிமன்றம் விரிவாக சொல்லலை, அதுதான் மீன் பண்ணுது. சரிங்களா? இதுதான் அர்த்தம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மாநிலம் விரும்பல, அந்த மாநிலத்தினுடைய மக்கள் விரும்பல. ஒரே விஷயத்திலேயே உங்களுக்கு தெரியும், ஹைகோர்ட் ஒரு விதமாகவும் சுப்ரீம் கோர்ட் விதமாகவும் சொல்லக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்டிங் ஜட்ஜ்மெண்ட்ஸுங்கிறது 1 2 இல்லை, நூற்றுக்கணக்காக இருக்குது, ஆயிரக்கணக்காக இருக்குது. ஏன்னா இவங்களோட பார்வை வேறுபடுகிறது. இங்கே இவங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, அங்கே என்ன ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, அவ்வளோதான். இவங்ககிட்ட வைக்க ஆர்குமெண்ட் என்ன, இதனால் கன்னடர்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பாதிப்பாகும், தமிழர்களுக்கு கன்னடத்தில் தேவையில்லாமல் ஒரு பகைமை வரும், விரோதம் வரும், அதனால் வேண்டாம் அப்படின்னு கர்நாடக அரசு சொல்கிற போது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா அங்கே இருக்கிற அரசாங்கம் அப்படி சொல்லுது, அரசு தரப்பில். சரிங்களா? உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் போகும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எங்களுக்கு ஒன்று தான், அரசியலமைப்பு சட்டம் சொல்ல இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையா, ரைட் டு எக்ஸ்பிரஷனோ ரைட் டு ட்ரேடோ எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது. அங்கே வரக்கூடிய கேள்வி வேறு, இங்கே வரக்கூடிய கேள்வி வேறு. மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துக்கு முன்னால் எழுப்பப்பட்ட கேள்வி வேறு, மாண்புமிகு உச்சநீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகள் வேறு. அங்கே என்ன போகுது, முழுக்க அரசியல் அமைப்பு சட்டம் சாசனத்தினுடைய கேள்விகள் மட்டும்தான் அங்கே வருது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி, அவங்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு, இட்ஸ் பியூர்லி கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ. இந்தியா முழு ஒன்று அப்படின்றீங்க, இந்தியாவுக்கான சாசனம் இருக்கிறது, அதில் அடிப்படை உரிமைகள் யாராலும் பறிக்கப்பட முடியாது, ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாசனத்தில் சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிறது. என்ன சொல்கிறீங்கன்னா, ஆமாம் இது தப்பு, உங்களுக்கு உரிமை இருக்குது. மாநில அரசாங்கம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தெரிவிட்டு தான் ஆகணும். இங்கே வேறு எந்த கேள்வியும் வரல. சரிங்களா? அதனால் உச்சநீதிமன்றம் ஏன் அந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா பல பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. உயர்நீதிமன்றத்தில் ஒரு மாதிரி வருது, உச்சநீதிமன்றத்தில் வேறு மாதிரி வருது அப்படின்னா, அங்கே முன்னே வைக்கக்கூடிய கேள்விகள் வேறு, அங்கே எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் வேறு. இங்கே எழுப்புறது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அது மாநில அரசுக்குள்ளே வருது, மாநில அரசு வேண்டாம்னு சொல்லுது, மாநில உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. அங்கே போகும்போது அதை கொண்டு வரல. சாசனத்தோட அடிப்படை உரிமை இருக்கிறதே மறுக்கப்படுகிறது. என்னென்னா, ஆமாம் மறுக்கப்பட முடியாது, எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, இந்தியாவுக்குள்ளே என்ன வேணால் திரையிடலாம், நீங்கள் திரையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 வெவ்வேறு பிரச்சனைகள். ஆனால் இந்த 2 பிரச்சனைகளையுமே நம்ம தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. புரியுங்களா? இப்போது சொல்லிக்கிறேன், கர்நாடக மக்கள் வந்து தமிழ் திரைப்படங்கள் எல்லாத்துக்கும் எதிராக இருக்கிறார்கள் அப்படிலாம் இல்லை, தமிழர்கள் எல்லாருமே கன்னடர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இல்லை, இணைந்து தான் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஆனால் இந்த சர்ச்சை தேவையற்ற சர்ச்சை தவிர்த்திருக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நான் இப்போ சொல்லிக்கிறேன், நாம் தமிழ் சீமான் அவர்கள் தொடர்ந்து தமிழ் பற்றி பேசிட்டு வர்றாங்க. அவர் எங்கேயாவது பிரச்சனை வருதா? இல்லை. சரிங்களா? ஏன்னா அவர் தெளிவாக இருக்காங்க, எல்லா இடத்துலையும் பேசிட்டு வர்றாங்க. இவர் எத்தனை இடத்துல பேசியிருக்காரு யோசிச்சு பாருங்க. அப்போ வணிக நோக்கத்துடன் பேசுகிற போது, அந்த குறிப்பிட்ட படத்தினுடைய விழாவின் போது பேசுகிற போது தான் அந்த குறிப்பிட்ட படத்துக்கு எதிர்ப்பு வருகிறது. அப்படி தான் பார்க்கணும். சரிங்களா? அதை தான் இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது, அதெல்லாம் வேற. கமல் இது எதையுமே பற்றி சிந்திக்காம தான் எம்பி ஆகணும், அதை பற்றி எல்லாரையும் சந்திக்கணும், வாழ்த்து பெறணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்க முடியும். அவருக்கு அப்புறம் வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? அவர் எம்ஜிஆரா? ஒரு மக்கள் அந்த மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் சாரிங்க அப்படின்னு கேட்டுட்டு கூட இவ்வளோ கொண்டாட்டத்துக்குள்ளே போகலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு நான் பண்ண முடியாது அப்படின்னு மன்னிக்கணும். நான் யாரும் தனிப்பட்ட மனிதர்களை பற்றி சொல்கிறதில்ல. பொதுவாகவே திரு ரஜினி அவர்களோ திரு கமலஹாசன் அவர்களோ மிகப்பெரிய மக்களுக்காக இருந்த ஒரு குரலை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அரசியல் குரல் கொடுப்பாங்க, அப்படிலாம் இல்லை. அதனால் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு எத்தனை பொது பிரச்சனைகளை பற்றி நாம் தமிழ் சீமான் பேசிட்டு வராரு. நீங்கள் பாருங்கள், ஏற்றுங்களோ இல்லையோ வேறு விஷயம், எத்தனை விஷயங்கள் பேசியிருக்காரு.
சரிங்களா? இப்போ கல்வி இருக்குது வரையில் அத்தனை விஷயம் பேசியிருக்காங்கல்ல. எந்த பொது பிரச்சனையை இவர்கள் எழுப்பியிருக்காங்க சொல்லுங்கள்? திரு ரஜினி அவங்களோ திரு கமல்ஹாசன் அவங்களோ எங்கே எழுப்பியிருக்காங்க? திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு நேரடியாக நுழைஞ்சிருக்காங்க. ஆனால் இவர்கள் இந்த மாதிரி ஏன் இவங்களால் பண்ண முடியல? கமலும் நேரடி அரசியலில் தான் இருக்காரு. நீங்கள் மறந்துட்டீங்க. அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியது தான். மறந்துட்டீங்க. என்ன எத்தனை போய் மக்கள் பார்த்தாங்க, எங்கே போய் என்ன சந்திச்சாங்க, அவங்க கட்சிக்கு சீட்டு கொடுத்து தான் எம்பி இருக்காங்க. அதான் ஒரு கட்சின்னு ஆரம்பித்து எல்லாரும் வேலை பண்ண சொல்லிட்டு அப்புறம் இவர் மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கிட்டு போனாருன்னா அதுவும் ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் கூட இல்லை, தேர்தலில் நின்று ஜெயிச்செல்லாம் போகலை. சரிங்களா? ஒரு 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு போயிட்டாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு எப்படி கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைமையோட நெருக்கமாக இருக்கிறதுனால அவர்கிட்ட போயிட்டு வாங்கினாங்க. சரி விடுங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை தான். இது ஒன்றும் சட்டத்துக்கு புறம்பானதெல்லாம் இல்லை. சரியா? அதனால் நமக்கு அதுக்கு மேலே அது வந்து பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். நன்றி சார். நேரிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.